தியேட்டர் வந்து ஒரு தியேட்டர்ல 7 மணிக்கு தமிழ்நாட்டில் இருக்க தியேட்டர். ஆமா, உங்ககிட்ட தானே உங்களுக்குள்ள ஒத்துழைப்பு இல்லை, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அது கொடுக்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கொடுக்குறாரு, ப்ரொடியூசர் தான் கொடுக்குறாரு. லைசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க, நாங்கள் கொடுக்க முடியாது. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம், ப்ரொடியூசர் அதை ஓவர்லுக் பண்ணிட்டார். அதனால தான் நாங்கள் தீர்மானம் போட்டு இனிமேல் வருங்காலத்தில் அப்படி வந்து அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் முடிவு பண்ணுவோம். இன்னும் ஒரே படத்தில் முடிவு பண்ண முடியாது. இப்போ தான் போட்டிருக்காங்க, இதான் முதல் படம் அப்படியே போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு தான். அதனால தான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அந்த ரிக்வஸ்ட் வைக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க. 80% சார் தீர்மானம் போட முடியாதுங்கிறதால போடலை. வியாபாரம் அது. அதுல ஒரு படம் வருது, ஒரு வாரம் ஓடுது, சரிங்களா? அதுக்கு அடுத்த வாரம் தியேட்டர்ல இல்ல. அந்த ஒரு வாரத்தை வசூல் பண்ற பணத்தை எல்லாம் தயாரிப்பாளருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடுது. தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எந்த பணமும் வர்றது கிடையாது. அப்ப இதுதானே முதல் நீங்க அதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையா இதுதானே பாக்குறீங்க. அதைத்தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் தீர்மானத்தில் அது முதல்ல அடிச்சுட்டு இருந்தால அதை போட விட்டுட்டோம். அது கண்டிப்பாக அது நீங்கள் இப்போ கூட நாங்கள் சேர்த்து தர தயாராக இருக்கோம். என்ன பண்ணணும் சார்? நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பெரிய படங்களுக்கு 60% அல்லது 65%. 65% ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் 65%, மற்ற இதில் 60%, மற்ற சின்ன அடுத்த திரையில் வந்து 55% வாங்க சொல்லியிருக்கோம். ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நடைமுறையில் வரும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்க மாட்டேங்கிறாரு. 80% இந்த படத்துக்கெல்லாம், கோர்ட்டு படத்துக்கெல்லாம் சில ஏரியாவில் 80% வாங்கியிருக்காங்க. 80% வாங்கி 20% வச்சு ஒரு வாரம் தான் நல்ல கலெக்ஷனு. ஒரே வாரத்தில் இன்னும் 80% வாங்கி 72 வாரத்துக்கு வாங்குறாங்க. அது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதை நாங்கள் கண்டிப்பாக தீர்வை எண்ணத்தில் மீட் பண்ணியிருந்தா நான் இதில் அடிக்க மறந்து போச்சு. அது முக்கியமான இது. அதை கொஞ்சம் தயவுசெய்து நீங்களும் போட்டு கொடுங்க. 60% மேலே வாங்கக்கூடாதுங்கிறது தெரியாத கோரிக்கை. மல்டிப்ளெக்ஸ் 50 தான் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு இதுல வேணாம்னு சொல்லிடுறேன். இப்ப இந்தியில வந்து அப்படிதான் ஆச்சு இல்லையா? இப்ப அந்த படத்தை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 வாரம் இல்லைன்னா அது மல்டிப்ளெக்ஸ்ல அவங்க எடுத்த முடிவுனாலதான் சரி போலீஸ் இதெல்லாம் அவங்க வந்து மொத்தம் உங்ககிட்ட ஒற்றுமை இல்லாம நீங்க வந்து ஒருத்தர் இல்லாம இன்னொரு படத்தை எடுத்துக்கிறீங்கிறதுனால அந்த மாதிரி உங்களால டேர்ம்ஸ்ல போய் சார். இப்ப அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டாமினேட் பண்றது பிவிஆர் கையில் 1600 தியேட்டர் இருக்கு. அவங்க ஒரே ஆள் டிசைட் பண்ணுறது 1200 தியேட்டர் போடுறது இல்லை. நாங்கள் டிசிஷன் எடுக்க முடியல. நாங்கள் 800 தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்ஸ் 800 ஓனர்ஸ் ஒன்று சேர்றது கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரே ஆள் டிசைட் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க. 50% அவங்களுக்கு படம் கொடுக்குறாங்க. அதே படத்தை எங்களுக்கு 80%ங்கிறாங்க. அது சொன்னால் காதிலே வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கலெக்ஷன் கூட 400 ரூபாய்க்கு பாப்கார்ன் 500 ரூபாய்க்கு பாப்கார்ன் விற்கிறாங்க. எங்களுக்கு அது அதனால அவங்களுக்கு தான் கூட வாங்கணும். ஆனால் எங்களுக்கு தான் கூட வாங்குறாங்க. அது நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க. மறுசீரமைப்புக்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதுல அந்த ஓடிடி இதை பத்தி சொன்னீங்களா? இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்கிறாங்க. நடைமுறைக்கு வரும்போது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்துடுறோம், நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் பேசணும், எங்கள் கையில் இல்லைங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அடுத்த வாரம் ஜாயின் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.